போலாமா? போலாம். இருக்கேமா? ரூம் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அதான் ரூம் வாசல்ல டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு போட்டிருக்குல்ல. ரூம் நம்பர் தெரியுமா தெரியாதா? ஒழுங்கா சொல்லு. என்ன நம்ம கூட தான் இருந்தாங்க, நம்ம கிட்ட கேக்குறாங்க. 366 தானே? ஆமா, அதுல தானே டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு எல்லாம் போட்டிருந்தது. என்ன? நல்லா தெரியும், 366 தான். சரி சரி வா. இங்க பாரு, யாராவது வராங்களான்னு பாரு. நான் ஸ்ப்ரே பண்ண போறேன். யாராவது வந்தாங்கன்னா உடனே கூப்பிடுறேன். சரி சரியா? நான் பாத்துக்கிறேன். நீங்க பண்ணுங்க. ஒரே ஒரு ஸ்ப்ரே, எல்லாம் க்ளோஸ். ஏங்க, மயக்க மட்டும் தானே வரும், வேணும்னு ஆயிடாதே. நீ ஒரு லூசு. எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இரு. இன்னைக்கு நம்ம வேலையை சூப்பரா முடிச்சிட்டேன்னு நானே சந்தோஷத்துல இருக்கேன். இவ வேற நல்லா தூங்குவாங்க. இனி எக்ஸாம் முடிஞ்சுதான் எந்திரிப்பாங்க. அவ்வளவுதான். சூப்பர்ங்க. அப்போ தீபக்கு கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடலாம்ல? ஹேமா, என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்றது? நைட் ஏதோ அவசரத்துல 369க்கு 366ன்னு சொல்லிட்டேன். இப்படி சொதப்பிடுச்சு. ஆனா இவளுக்கு மட்டும் எப்படி எல்லா டைம் அவளுக்கு லக்கா அமையுது? எல்லாத்துலயும் தப்பிச்சிடறான்ல. ஆனா நீங்க ரொம்ப ஸ்மார்ட். நேத்தே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாண்டி. ஆனா இந்த முறை ஏமாறவே கூடாது. வா, நம்மளோட அடுத்த பிளான் இருக்குல்ல, இந்த மாதிரி மட்டும் சொதப்பாம ஒழுங்கா நடக்கணும் அந்த பிளான். இதுல நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது ஹேமா. வா. என்ன இவ்வளவு இன்னும் காணோம்? கேஸ் இல்லாம ஒரே எரிச்சலா இருக்கு. மேடம், அதான் நான் உங்களை ரூம்லயே இருக்க சொன்னேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. நீங்க தான் என்ன நம்பல. நாங்க உங்களை நம்பாம இல்ல. அந்த இந்திராவை பத்தி தான் உங்களுக்கு தெரியாது. நாங்க போடுற எல்லா பிளான்லயும் நல்லா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம்.
ஆனா கடைசியா ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவா. மேடம் இந்த முறை அப்படி நடக்க சான்ஸே இல்ல மேடம். இந்த தீபாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அட நீங்க வேற. நாங்க இதுக்கு முன்னாடி எவ்ளோ பில்டப் தந்திருக்கோம் தெரியுமா? கடைசியில ஒண்ணுமே வேலைக்காகாது. கடைசியில அவதான் ஜெயிச்சிருக்கா. இதோ வந்துட்டாங்க. பிளான் எல்லாம் சரியா இருக்குல்ல? எதுவும் சொதப்பிடாதே. மேடம் அதெல்லாம் பிரச்சனையே இல்ல மேடம். எல்லாம் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ரெடியா இருக்கு. உன்னை நம்புறேன். கௌதம், நான் இங்க மாட்டிக்கிட்டேன் கௌதம். இப்ப எப்படி எக்ஸாம் எழுத போறேன்னு தெரியலையே. இங்க நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாம எப்படி தப்பிப்பேன்? என்ன எப்படியாவது வந்து காப்பாத்து கௌதம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன டைம் போயிட்டே இருக்கு, இன்னும் இந்திராவை காணுமே. எல்லாரும் முன்னாடியே வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க போல இருக்கு. இவளை மட்டும் காணும். இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. ஏன் இன்னும் வரல? கௌதம் டென்ஷன் ஆவறாரு போல இருக்கே. ஆகட்டும் ஆகட்டும். அவ எப்படியும் வர போறது இல்ல. அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கான்ல, அவஸ்தைப்படட்டும். இதுக்கு மேல வெயிட் பண்றது வேலைக்காகாத. ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இங்க வெரிஃபிகேஷன் எங்க நடந்துட்டு இருக்கு? நீங்க முடிச்சிட்டீங்களா? வெரிஃபிகேஷனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, இப்பதான் ஒரு மேம் வந்து வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போனாங்க. அதான் கேக்குறேன், என்னாச்சு? என்ன ப்ரோ, அதெல்லாம் முடிஞ்சுதானே ஹால் டிக்கெட்டே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு தனியா வெரிஃபிகேஷன்லாம் வேற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா? கன்ஃபார்மா ப்ரோ. நீங்க என்ன நம்பலனா வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்க. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கரெக்ட் தான். அப்பவே சந்தேகப்பட்டது நிஜமா போச்சு. இப்ப இந்திராவை எங்கன்னு போய் தேடுறது? எக்ஸாம் மிஸ் பண்ணிடுவேன் போல இருக்கே. வெளியே வர யாருமே இல்ல. இந்திரா, இந்திரா, கௌதம், இந்திரா எங்க இருக்க? எங்க போன? இந்திரா, பாரு கௌதம், இங்க பாரு. லைட் ஆஃப் பண்றேன் பாரு. ஐயோ பாரு கௌதம், எப்படியாவது பாரு கௌதம். இந்திரா எங்க இருக்க? எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறேன். ஏதாவது ஒரு வாட்டினா பரவாயில்ல, எல்லா டைம்ல இதான் நடந்துட்டு இருக்கு. அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இப்படியே நம்பி 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 நான் ஏமாந்து போயிட்டு இருக்கேன். அப்படியே வர கோபத்துக்கு அவளை அப்படி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? டயர்ட் ஆகாம அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். மேம், எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன பிளான சரியா செஞ்சிட்டோம் மேம். எங்க மேல எந்த தப்பும் இல்ல மேம். அந்த பொண்ணு ஓவர் ஸ்மார்ட்டா அது தப்பிச்சிருக்கா மேம். நாங்க எல்லாம் கரெக்டா தான் பண்ணோம் மேம். இப்ப என்ன? ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் செத்துட்டாங்கன்னு சொல்ல வரியா? அட நீ வேற. எடுத்து காலி பண்ணு. மேம், நாங்க நல்லபடியா தான் எங்க ஒர்க்க செஞ்சோம்.
கொடுத்த காசை திருப்பிலாம் கேட்டுறாதீங்க. நான் வரேன் மேம். ஏய் போ. பாத்தீங்களா என்ன ஸ்டைல தலைய சிலுப்பிக்கிட்டு போறா? அவ்வளோ காசு எல்லாம் வீணா போச்சு. ஏய் என்னமோ உழைச்சு சம்பாரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாம் அக்கா காசு தானே, விடு. ச்சே, இவ்ளோ தூரம் வந்து சொதப்பிடுச்சு. இல்லடி, அடுத்த ஐடியா ரெடியா இருக்கு. இதுக்கு மேல இங்க நின்னா யூஸ் இல்ல. நேரா போயிட்டு அக்கா கிட்ட கௌதம் இங்கதான் வந்திருக்கான்றத பத்தி சொல்லலாம். சூப்பர். இருங்க, இப்போ நீங்க என்ன பாராட்ட போறீங்க? ஆ, இது பாருங்க. எப்படி? வாவ், சூப்பர் ஹேமா. நல்ல ட்ரைனிங் கொடுத்து உன்னை அடுத்த ராகினியாவே நான் மாத்திருக்கேன். இப்ப நேரா வீடுதான். அந்த இந்திரா வீட்டுக்கு எந்த மூஞ்சியை வச்சுட்டு வரான்ட்டு நானும் பாக்குறேன். அத்தை பார்த்தா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. இந்த மாதிரி பொய் சொன்னாலே பிடிக்காது, அதுவும் இந்திராவை சுத்தமா பிடிக்காது. இந்திராவை நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு இதை விட சான்ஸே இல்ல. நம்ம கிளம்பலாம் வா. டிரைவர், வரேன் மேடம். எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கியா? ஆ, நல்லா பண்ணிருக்கேன் கௌதம். இந்திரா வா, நம்ம முதல்ல ஸ்டேஷனுக்கு போலாம். உன்னை எக்ஸாம் எழுத விடாம பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த ரோஷினியோட வேலையா தான் இருக்கும். இல்ல கௌதம், அதெல்லாம் வேணாம். நான் தான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன்ல. என்ன இந்திரா சொல்ற? அதுக்கு நீ இப்படியே விட சொல்றியா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளவுதான். உன் கனவு, உன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே போயிருக்கும். கரெக்ட் தான் கௌதம். ஆனா இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போறதுனால நமக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகும். அதுக்காக அது அப்படியே விட்டுடலாமா? கொஞ்சம் பொறுமையா யோசி கௌதம். இப்ப என்ன எக்ஸாம் எழுத விடாம பண்ணதா இது எல்லாமே நடந்திருக்கு. ரோஷினி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பா. ஆனா இவங்க என்ன வேற எதுவுமே பண்ணலையே. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் எக்ஸாம் எழுதிட்டேன்ல, எனக்கு அது போதும் கௌதம். இப்ப நம்ம இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கௌதம் பண்ண போறோம்? என்ன இந்திரா? இப்ப நம்ம போனோம்னா கண்டிப்பா தேவையில்லாம மீடியா வரைக்கும் நியூஸ் போகும். அதுவும் இல்லாம நீ வீட்டுக்கு வேற தெரியாம வந்திருக்க கௌதம். அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகும். இப்பதான் வீட்ல எல்லாமே நார்மலா இருக்கு. இதெல்லாம் இப்ப தேவையா சொல்லு? அதான் சொல்றேன், நம்ம கிளம்பலாம். நீ சொன்னா கேளு கௌதம். எனக்கு இன்னும் சமாதானம் ஆகல இந்திரா. உன்னை சமாதானம் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊர்ல ஒரு நல்ல பிரியாணி கடையா பார்த்து உனக்கு வாங்கி கொடுத்தா நீ நார்மல் ஆயிட மாட்டியா என்ன? அடிப்பாவி. நேத்து கூட பேசிட்டு தான் இருந்தோம். ஆனா மனசு தூரமா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு பேசாம வந்தா கூட ரொம்ப நெருங்கிட்ட மாதிரி இருக்கு. கௌதம், உனக்கு என் மேல இவ்ளோ கேரா, இவ்ளோ லவ் இருக்கா? அதை ஏன் நீ சொல்ல தயங்குற கௌதம்? எங்க கௌதம், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு.
ஏன்னா இப்படி பேசாம வர எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நேத்து கிளம்புனதுல இருந்து இப்ப திரும்பி போற வரைக்கும் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். ஆனா நம்ம 2 பேரும் வெறுத்து போய் உட்காரவே இல்லைல்ல. அப்படியா? இன்ஃபேக்ட் நீ கேட்ட கேள்வி அதே தான் நானும் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் இந்திரா. கௌதம் ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. ஜன்னலை வேற திறக்க முடியாதுல்ல. ஏசி ஆஃப்ல இருக்குல்ல இந்திரா, அதான் அப்படி இருக்கு. நம்மளால ரொம்ப நேரம் காருக்குள்ள இருக்க முடியாது. நம்ம இப்போ ஜன்னலை திறந்தோம்னா மழை தண்ணி கண்டிப்பா உள்ள வந்துரும். நல்லா லாக் ஆயிட்டோம்ல. இந்திரா அங்க பாரு. எங்க? நம்மளால இதுக்கு மேல கார்ல உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு போயிடலாமா? கௌதம் அங்க சேஃபா இருக்கிற மாதிரி தோணலையே கௌதம். நான் தான் இருக்கேன்ல, வா போலாம். மழை நிக்கிற வரைக்கும் அங்க போய் நிக்கலாம், வேற வழி இல்ல. இங்க பாரு, காருக்குள்ள உட்காந்துட்டு நமக்கு சஃபகேட்டிங்கா இருக்கு. ஆனா போறதுக்குள்ள நினைச்சிருவோம். ஆமால, ஆனா அது வரைக்கும் எப்படி போறது? சரி பரவாயில்ல, ஓடி போயிடலாம் வா. ஓகே ஓகே தானே? 1 2 3 வா வா. அம்மா, நான் ஃப்ரெண்டோட மேரேஜ்ல தான் இருக்கேன். போது நிறுத்துடா. அம்மா இங்க பாரு கௌதம், நான் உன் அம்மா. நீ எங்க இருக்குன்னு ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லு. அம்மா, அது அது வந்து இத பாரு கௌதம், உனக்கு அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு உண்மைதான் வேணும். என் பையன் என்கிட்ட பொய் சொல்றாங்கறத என்னால தாங்கிக்க முடியாது. உண்மையை சொல்லு. அம்மா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேம்மா. வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. யார் கூட? அம்மா, அது வந்து கௌதம் என்னாச்சு? பதில மட்டும் சொல்லு கௌதம், யார் கூட வந்துட்டு இருக்க? அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா, இந்திராவை எக்ஸாம் கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்க கொஞ்சம் அதிகமா மழை வேற பெய்யுதுமா. இப்ப வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா, மழை நின்று மெக்கானிக்க கூட்டு வந்து ரிப்பேர் பண்ணி தான் கார் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு காலையில ஆயிடும். அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நேரா வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம்.
என்னாச்சு கௌதம்? அத்தைக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப எல்லாரும் என்னதான் ரொம்ப சந்தேகப்படுவாங்க. அத்தை ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. நீ டென்ஷன் ஆகாத இந்திரா, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பொய்யை எப்படி கௌதம் நியாயப்படுத்த முடியும்? அத்தை ரொம்ப டென்ஷன் ஆவாங்கன்னு தெரியும்ல. நான் பாத்துக்கிறேன் இந்திரா, நீ அமைதியா இரு. சரி, சமாளிப்போம், பாத்துக்கலாம். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி யாராவது மெக்கானிக்கை கூப்பிட்டு வர சொல்றேன். காரை ரெடி பண்ணிட்டு முதல்ல ஊருக்கு போலாம், மத்தத வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ம். மாமா சும்மா இருந்துடா, சொல்லிடலாம். எனக்கும் ரோஷிக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் அப்பவே இந்திராக்கு தெரியும். அப்போ நீங்க எல்லாரும் காவியாவை வேற ரொம்ப மோசமா நடத்திட்டு இருந்தீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துதான் இந்திரா இந்த முடிவே எடுத்தா. அக்காக்கு நிரந்தரமான பாதுகாப்பா இருக்கணும் தான் அவ வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டா. இதுதான் உண்மை. சரி கதிர், அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்ப என்ன, காவியா வாழ்க்கை சரியாகணும், நீ காவியா கூட சேரணும், அதான அவளுக்கு வேணும். அதான் இப்ப நடந்துருச்சே. நீயும் திருந்தி வந்து காவியா கூட சேர்ந்துட்ட. இனி என்னடா வேலை அவளுக்கு? இங்க மூட்டைய கட்டிட்டு கிளம்பு சொல்ல அவளை. ஏங்க, எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? இது என்ன வீட்டு பெயிண்டிங் கான்ட்ராக்டா? வேலை முடிஞ்சிருச்சு, வெளியில போன்னு சொல்றதுக்கு. கல்யாணத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. அது சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏய், என்னடி சொன்ன? அத்தை வேண்டாம், சும்மா என்ன மன்னிச்சிருங்க. இவங்கள இதுக்கு முன்னாடி நான் இப்படி பேசினதே இல்ல, நான் பேசவும் கூடாது. ஆனா கல்யாணத்தை பத்தி இவங்க ரொம்ப மோசமா பேசுறாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. வீட்ல நாம எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க கொடுங்க. மடி சூப்பர்மா, சூப்பர். இப்பதான் உருப்படியா ஒரு விஷயம் சொல்லிருக்க. உண்மையிலேயே உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா. அக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை குழப்பி விடுறாங்க. இந்த குடும்பத்தோட நன்மை என்னங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுடி. கௌதம நான் காதலிக்கலன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே போய்க்கா. நான் அவனை அவ்வளவு லவ் பண்றேன். அப்புறம் ஏண்டி எல்லாரும் முன்னாடி இல்லன்னு சொல்ல வேண்டியதுதானே? அவர் சொல்ல சொல்ல எதுக்கு அமைதியா இருந்த? இது எப்படி உண்மையோ அதே மாதிரி கதிர் மாமா சொன்னது எல்லாமே உண்மைதான்க்கா. ஐயோ, இந்த குழப்பாத இந்திரா, என்னன்னு சொல்லு. கௌதம் மேல எனக்கு ரொம்ப ஆசைக்கா. கல்யாணம் நடக்கும் போதே எனக்கு கௌதமா அவ்வளவு பிடிக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க இத சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா கௌதம்க்கு என் மேல லவ்வே இல்லன்னு நான் நினைச்சேன்க்கா. ஆமாண்டி, அது உண்மைதானே? நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லக்கா. நான் உன்னை காப்பாத்தணும், உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னடி சொல்ற? அந்த நேரத்துல உன் உயிருக்கு பாதுகாப்பே இல்லக்கா. உன் வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருந்துச்சுக்கா. உன்னை எப்படியாவது காப்பாத்தணும், உன் கூட நான் எப்பவுமே இருக்கணும். நான் அதை தவிர வேற எதையுமே இங்க யோசிக்கலக்கா. அதுக்கு நீ உன் சொந்த வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்கலையாடி? எனக்கு அப்போ நிஜமாவே வேற எதுவுமே தோணலக்கா.
என் அக்காவை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. அப்படிதான் நான் கௌதமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தும் நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு மத்த எல்லாத்தையும் விட நீதான்க்கா முக்கியம். ஏண்டி என்ன காப்பாத்தணும்னு நினைச்சேன், நீ இப்படி நட்டாத்துல நிக்கிறியடி. உன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்துருச்சேன்றா. எனக்கு இங்க வேற எந்த வழியுமே தெரியலக்கா. ஆனா இப்பவும் நான் கௌதம தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். மனசுல இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டியடி. நீ வச்ச பாசத்துக்கு நான் உன்னை திட்டுறதா இல்ல நான் சந்தோஷப்படுறதானே தெரியல இந்திரா. அழாத இந்திரா, அழாதடி. இந்திராவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லவே இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அப்போ எல்லாமே பொய்யா? இந்திராவோட நிஜமான முகம் இதுதானா? கதிர் சொல்றதெல்லாம் உண்மையாதான் இருக்கணும். அன்னைக்காக தான் இந்திரா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. அவ என்ன ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிருக்காளா? நல்லா ஏமாத்திட்டா. நல்லா ஏமாத்திட்டா. கரெக்ட். ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு அக்கா 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 தான். இப்ப கூட அவ அக்கா மேல இருக்கிற பாசத்தினாலதான் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்திரா, நான் உனக்கு முக்கியமாவே தெரியலையா? அன்னைக்கு போன ஆசையா கிஃப்ட் பண்ணும்போது கூட வேண்டான்னு மறுத்துட்டியே. என் மனசை பத்தி யோசிக்கவே இல்லையா நீ? எனக்கு வலிக்கும்னு தெரியாதா உனக்கு? கௌதம், காஃபி. நான் கேட்கவே இல்லையே. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இந்த டைம்ல தானே காஃபி குடிப்ப எப்பவுமே? இல்லங்க, என் ஹாபிட்ஸ் எல்லாம் நான் எப்பவோ மாத்தியாச்சு. நீங்க போகலாம். அதெல்லாம் முடியாது கௌதம். நான் உனக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். நீ இப்போ இந்த காஃபியை குடிச்சுதான் ஆகணும். கௌதம், ப்ளீஸ் கௌதம், எனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடு. இங்க பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. கௌதம், அன்னைக்கு கூட நீ என்ன கூட்டிட்டு போய் இல்ல சாக்லேட் மில்க் ஷேக்லாம் வாங்கி கொடுத்தல, அந்த மாதிரி இந்த காஃபியை குடி கௌதம். அந்த கேப்ல நான் கொஞ்சம் பேசணும் கௌதம். குடிச்சு பாரு, நல்ல ஸ்மெல் வருதுல்ல, குடிச்சு பாரு. எனக்காக குடி கௌதம். எங்க போனாலும் நிம்மதி இல்லாம போச்சு இந்த வீட்டுல. கௌதம், நம்ம கௌதம் தம்பி கல்யாணம் பண்ண இருந்த வரலட்சுமி எப்பேற்பட்ட பொண்ணுன்னு நம்ம எல்லாருக்கும் அவ நிரூபிச்சாலே. இதுக்கு மேலையும் இந்திராவை தண்டிக்கிறது எந்த விதத்திலயுமே நியாயம் இல்லத்த. சுபா, ரொம்ப சரியா சொன்னம்மா. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்ப சொல்லு ஜெயா, இந்திரா உன் மருமகளா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை?
உங்களுக்கு அவ செஞ்ச நல்லது மட்டும்தான் தெரியுது. அவளோட திமிரு தெரியல, அவளோட போய் பித்தலாட்டம்லாம் தெரியல, அவளோட ஆட்டிடியூடே சரியில்லைங்க. அவ இங்க வந்ததே அவ அக்கா வாழ்க்கைய சரி பண்ணணும்னு தானே. அப்போ என் பையன் கௌதமோட வாழ்க்கை வீணா போச்சு, அத பத்தி யோசிக்கலையா அவ? சுபா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆமா, உன்னை யார் இங்க பேச கூப்பிட்டது? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம வரலட்சுமி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப யாராச்சும் உங்ககிட்ட அதை கேட்டாங்களா? வரலட்சுமியை துரத்துறதுக்காக முக்காடு போட்டு வந்து கேவலமான விஷயத்த பண்ணவளை ஏத்துக்க சொல்றியா நீ? அப்ப கௌதமோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், அவன் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான், அதெல்லாம் மறந்து போச்சா சுபா உனக்கு? இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் கௌதம் தம்பி கையால தாலியை கட்டிக்கிட்டு இந்திரா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவ எவ்வளவோ விஷயங்களை பண்ணிருக்கா. அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டாலாவது அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம்ல. ஏய், நீ அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா? அவ்வளோ கேவலமான நிலைமைக்கு அக்காவை கொண்டு வந்து விட்டதே அந்த இந்திரா தான். பாத்தியாக்கா, சுபா எல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. இவள பேச விடுறதே ரொம்ப தப்பு. எல்லா நல்லவங்களையும் வாய மூடிடுங்க. என்ன என்னமோ பண்ணுங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த வீட்ல நல்லதுக்கே இடம் இல்லை. மேடம், நான் வேணா நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வரட்டுங்களா? தேவையில்ல சார், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜெயா, கடைசி அந்த தெய்வத்தை மனசுல நிறுத்தி எனக்காக ஒரே ஒரு முறை நல்லா யோசிச்சு பாரு ப்ளீஸ் ஜெயா. இப்படி அக்காக்காகன்னு உன் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டு நிக்கிறேடி. நான் அழறத பார்த்து மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சியா? அக்கா அழாதக்கா. இல்ல இந்திரா, நீ ஒன்னு சொல்லு. நீ கௌதம நிஜமாவே உன் மனசார காதலிக்கலன்னு சொல்லு. அவரை பிடிக்காமதான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பாக்கலாம். சரி, அதை விடு. இப்ப நீ எக்ஸாம் எழுத கௌதம் கூட கோயம்புத்தூர் போயிட்டு வந்தல்ல, அவரை பிடிக்காமையா நீ அவர் கூட போன? மனசுல அவர் மேல காதலே இல்லன்னு சொல்லு பாக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும் இந்திரா. எனக்கு உன் மனசு தெரியாதுன்னு நினைச்சியா? கௌதம் மேல நீ எவ்வளவு ஆசை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல நீ அவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு எதுக்கடி நீ இப்படி கையெழுத்து போட்ட? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அக்கா, இப்ப எதுக்கு நீ அழற? இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. நீ அழறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. இப்ப அழறத தவிர என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல இந்திரா. இப்படி உன் வாழ்க்கையே பாழா போச்சு. அக்கா, ஜாஸ்தி யோசிக்காதக்கா. நீ சொன்ன மாதிரி கௌதம நான் ரொம்ப காதலிச்சிருக்கேன் தான். அது உனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஒன்னா இருக்கிறதுக்கு அது மட்டும் போதுமா? கௌதம்க்கும் என்ன பிடிக்கணும்ல? அவனுக்கு என்ன பிடிக்கலக்கா. பிடிக்காதவங்க கிட்ட போய் என் காதல நான் எப்படிக்கா சொல்றது? நான் சொல்லி அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு மனசு வரலக்கா. எனக்கு கௌதம் நிம்மதியா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ இத புரிஞ்சுதான் பேசுறியா இந்திரா? நான் புரிஞ்சுதான்க்கா பேசுறேன்.
கோலத்தனமா பேசிட்டு போறா. அவ வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமா பாக்குறா. எனக்காக கௌதம்காக யோசிக்கிறாளே தவிர அவளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறா. அவ வாழ்க்கையில நல்ல வழிய நீதான் கடவுளை காட்டணும். எனக்கு இப்ப உன்னை விட்ட வேற யாருமே இல்ல.